நாம் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஆற்று தும்மட்டிக்காய்ன்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த ஆற்று கரைகள்லாம் வறண்டு போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு கொடி மாதிரி ஒன்று பரவி இருக்கும். அந்த கொடிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்க தர்பூசணி பழம் சின்னதாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு காய் இருக்கும். அதில் அழகழகாக கோடுகள் போட்ட மாதிரி இருக்கும். தும்மட்டிக்காய் அல்லது ஆற்று தும்மட்டிக்காய் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருடத்திற்கு முன்புலாம் ஆற்று தும்மட்டிக்காய் அதோட சீசனில் கூடையில் வச்சே ரோட்டில் கொண்டு வருவாங்க. அதை வாங்கிட்டு வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு வச்சு ஊறுகாய் மாதிரி பண்ணுவாங்க. அந்த ஊறுகாய் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய உணவாக இருந்ததுனால ஆற்று தும்மட்டிக்காயை வயிறு பிரச்சனைகளுக்கு உணவாக பயன்படுத்தக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் நிறையவே இருந்தது. ஆற்று தும்மட்டிக்காய் அப்படிங்கிறது ஒரு கொடி வகை தாவரம். அந்த காய் பார்த்திங்கன்னா காயாக இருக்கும்போது பச்சையாக இருக்கும், பழுக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் நிறமாக மாறுறதை பார்ப்போம். கிராமங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆற்று தும்மட்டிக்காயெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு அதை ஒரு கத்தி வைத்து 4ஆக வகுந்துருவாங்க. அதுக்குள்ளே நிறைய உப்பை போட்டு அப்படியே மூடி ஒரு தட்டில் வச்சு வெயிலில் வச்சுருவாங்க. இது காய்க்கின்ற காலம் கடுமையான வெயிற்காலமாக இருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த வெயிலில் அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி உப்பு இருக்கிறதுனால கெடாமல் இருந்து ஒரு ஊறுகாய் மாதிரி ஆயிரும். யாருக்கெல்லாம் மூல நோய் இருக்கோ, யாருக்கெல்லாம் வயிற்றில் புண்ணோ அல்லது குடல் புண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வீட்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா என்ன உணவு செய்தாலும் இந்த ஆற்று தும்மட்டிக்காயிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஊறுகாவை ஒரு துண்டு அவங்க சாப்பாட்டில் வச்சுருவாங்க. அவங்க அதை சாப்பிடும்போது உணவுக்கு நடுவிலே கலந்து அதை சாப்பிடும்போது உணவுடன் சேர்ந்து ஒரு மருந்தாக அது உள்ளுக்கு போகும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே நல்லா உடலை விட்டு வெளியேறி புண்கள் வேகமாக ஆற ஆரம்பிப்பதை பார்க்க முடியும். ஆற்று தும்மட்டிக்காய் அப்படிங்கிறது குடல் புண்ணு, அதாவது கேஸ்ட்ரிக் அல்சர் மற்றும் டியோடினல் அல்சர் அல்லது இந்த 2 பிரச்சனைக்கும் மிகப்பெரிய தீர்வளிக்கக்கூடிய மருந்து. எங்கிட்ட வரவங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு 20 வருஷமாக அல்சர் இருக்குது, எனக்கு 30 வருஷமாக அல்சர் இருக்குது. கேர்டுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, இந்த தொண்டையிலேருந்து வயிறு வரையிலும் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனை. தண்ணி குடித்தா கூட எரிச்சல் அதிகமாக இருக்கும். திடீர்னு வயிறு பானை மாதிரி உப்பிரும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பேண்டாசிட் போட்டால் தான் கேஸ் வெளியில் வரும், இல்லைனா எதுவுமே சாப்பிட முடியாது. அதுவும் நிறைய பெண்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, உணவு உண்ட பிறகு எனக்கு ப்ளவுஸ் கூட போட முடியல, என்னோடய உடம்பே அப்படியே விரிகிற மாதிரி இருக்குது, என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்போ அந்த கேஸ் போகுது, காலையில் எழுந்திரிச்சா 1 மணி நேரம் தான் சார் என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியுது, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 10 கிலோவை தூக்கி வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு நான் நடக்கிற மாதிரி உடம்பே பலமாயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆற்று தும்மட்டிக்காய் தான். இரண்டாவது, நிறைய பேருக்கு இன்றைக்கி மலச்சிக்கல் மூல பிரச்சனை. காலையில் எழுந்தால் மோஷன் போகிறது கிடையாது, மோஷன் போகணுன்னா ஒரு பெரிய பிரயத்னம் பண்ண வேண்டியிருக்கு. இன்றைக்கி மோஷனுக்காக கொடுக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டா லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிக்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு கவலைப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆற்று தும்மட்டிக்காய் தான். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆற்று தும்மட்டிக்காய் இன்றைக்கி எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கக்கூடிய காய் அது. அதை வாங்குங்க, ஒரு கத்தியை வச்சு 4ஆக வெட்டுங்க, உப்பு நிரப்புங்க, வெயிலில் காய வைங்க. ஒரு 20 காய் வாங்கிட்டு நான் சொன்ன மாதிரி செஞ்சு ஒரு 1 கிலோ உப்பை வாங்கி, கல் உப்பு வாங்கி அல்லது இந்துப்பு வாங்கி போட்டு வெயிலில் வச்சுருங்க. அப்புறம் எப்போ தேவையோ நல்லா உலர்ந்து அது நார்த்தங்காய் அளவுக்கு ஆன பிறகு அதை எடுங்க. டெய்லி நைட்டு உணவில் சேர்க்கும்போது ஒரு சிறு துண்டு, ஏன்னா உப்பு அதிகமாக இருக்கிறதுனால நிறைய சாப்பிடக்கூடாது, ஒரு சிறு துண்டு மட்டும் அதை எடுத்து சாப்பிடுங்க. காலையில் உங்களை முதல்ல எழுப்புறதே உங்களோட மோஷனாக தான் இருக்கும். 5 மணிக்கு எழுப்பி விட்டு மோஷன் போகக்கூடிய அளவுக்கு வயிற்றை இலக்கி வயிற்றில் இருக்கக்கூடிய குடலுடைய அலை இயக்கத்தை அதிகப்படுத்தி அதன் மூலமாக கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முக்கியமான காயாக இந்த ஆற்று தும்மட்டிக்காய் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த அல்சர் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, சில நேரங்களில் குடலுடைய பகுதிகளை கூட வெட்டி எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு கூட நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தும்மட்டிக்காய் தான். இன்றைக்கி நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்புக்கு பிறகு உடலில் ஒரு கடுமையான சோர்வு, சாப்பாடு பசிக்குது சார், ஆனால் உட்கார்ந்து சாப்பிட முயற்சி பண்ணால் 2 இட்லி கூட என்னால் சாப்பிட முடியல அப்படிம்பாங்க. ஆனால் 2 மணி நேரம் கழித்து மீண்டும் கடுமையான பசி வருது, சாப்பிட பிடிக்காமலேயே நான் சாப்பிட்றதில்ல அப்படிம்பாங்க.
அதே போல் ஈரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருப்பவர்கள், அதே போல் ஈரல் நோய், மஞ்சள் காமாலை வந்து குணமானவர்கள், டைஃபாய்டு காய்ச்சல் வந்து குணமானவர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சுவையின்மை, அனோராக்சியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த சுவையின்மை இருக்கிறதுனாலேயே உணவில் நாட்டம் இருக்காது. சத்துள்ள உணவுகளை உட்கொள்ளாமல் போகிறதுனால நமக்கு மிகப்பெரிய அளவில் உடலில் பலகீனம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இரத்த சோகை அதனாலே ஏற்படக்கூடியதை பார்க்க முடியும். இதை சரி செய்யக்கூடிய மிக அழகான ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆற்றுத்தும்மட்டிக்காய் தான். நான் சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு அந்த ஆற்றுத்தும்மட்டிக்காயிலேருந்து பண்ணுகின்ற அந்த ஊறுகாவை எடுத்து நாக்கு முழுவதும் காலை எழுந்த உடனே கை வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா நாக்கிலேருந்து அப்படியே எச்சியாக உருகிட்டே இருக்கும். அந்த எச்சியெல்லாம் துப்பிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணீர் குடித்து வச்சு நல்லா வாயை கொப்பளிக்கணும். இதை ஒரு பழக்கமாக ஒரு 40 நாட்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நாக்கில் சுவை அவ்வளவு நல்லா இருக்கும். நாக்குடைய சென்சிட்டிவிட்டி மிகப்பெரிய அளவில் குறைய ஆரம்பிக்கும். சாப்பிட்டா எதை சாப்பிட்டாலும் உடலில் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் உடலுடைய தேறுதலும் உடல் தேற்றின்னு சொல்லுவோம். ஸோ நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக இது ஒரு மிகப்பெரிய உடல் தேற்றியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த பிரச்சனையை குணமாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த ஆற்றுத்தும்மட்டிக்காய். சூதக வாயு அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். பெண்களுக்கு திடீர்னு என்ன ஆகும்னா அடி வயிறில் ஒரு கடுமையான வலி ஏற்படும். மாதவிலக்கு முடிந்த பிறகோ அல்லது மாதவிலக்கு ஏற்படுவதற்கு முன்போ ஏற்படும். கோலிக் பெயின்கிற மாதிரி அடியில் இருக்கக்கூடிய உறுப்பை கசக்கி பிழிவது போல் ஒரு கடுமையான வலி இருக்கும். போய் ஸ்கேன் செஞ்சு பார்த்தா எம்ஆர்ஐ பண்ணால் கூட அதில் எந்த பாதிப்பும் இருக்கிறது தெரியாது. ஆனால் வலி மட்டும் குறையாது. சூதக வாயுன்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையை குணமாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆற்றுத்தும்மட்டிக்காய் தான். ஆற்றுத்தும்மட்டிக்காயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறு ரொம்ப புளிப்பு அதிகமாக, கசப்பு துவர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காய் அது. அந்த சாறு ஒரு 3 தேக்கரண்டி அளவு எடுத்து சிறிதளவு மோரில் கலந்து ஏதோ ஒரு டைம் காலையோ மாலையோ ஏதோ ஒரு நேரம் சாப்பிட்டோம்னா உடனே அந்த சூதக வாயு பிரிந்து வயிறு நல்லா க்ளீனாகி உடம்புல நல்ல மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த ஆற்றுத்தும்மட்டிக்காய் மிகச் சுலபமாக நமக்கு கிராமங்களில் கிடைக்கக்கூடிய ஒன்று. அதே போல் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய ஒன்று. இதை ஒரு தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறையில் ஒரு மருந்தாகவோ அல்லது உணவாகவோ பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் பல நிகழ்வுகள் நடக்கும் பொழுது எந்த நிகழ்வுக்கு நம்முடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும், எந்த நிகழ்வை நாம் எதிர்க்க வேண்டும் என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் நம்மிடையே பேசி வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக மருத்துவ முறை என்பது பல வகைப்பட்டது. ஒன்றுக்கொன்று முரணாக தோன்றக்கூடிய பல மருத்துவ பள்ளிகள் இருக்கின்றன. அலோபதி, சித்தா, ஹோமியோபதி, இப்படியெல்லாம் பலவிதமான மருத்துவ முறைகள் இருப்பது நாம் அறிவோம். ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன என்பதையும் நாம் அறிவோம். சில சமயம் நாம் ஒரு அலோபதியினால் குணப்படுத்த முடியாத சில நோய்களை சில சித்த வைத்தியமோ அல்லது ஆயுர்வேத வைத்தியமோ நமக்கு குணப்படுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே போல் அலோபதியால் மட்டுமே குணப்படுத்தக்கூடிய பல நோய்கள் இருக்கின்றன. ஒரு சிறந்த மருத்துவர் என்பவர் ஒரு நோயாளிக்கு எது பயன்படும் என்பதை பற்றி ஒரு பரந்துபட்ட அறிவு கொண்டவராக இருப்பார். அவர் தேவைப்படுகிற நேரத்தில் ஆயுர்வேதத்தையும் சித்த மருத்துவத்தையும் கூட ஒரு அலோபதி மருத்துவர் பரிந்துரைக்க தயங்க மாட்டார், அல்லது அத்தகைய ஒரு மருத்துவரிடம் அனுப்பி வைக்க தயங்க மாட்டார். ஏனென்றால் ஒவ்வொருவருடைய உடல்நிலையை, அவருக்கு தேவையான மருந்துகள், அவற்றின் அடிப்படையில் பல்வேறு விதமான மருத்துவ முறைகளினுடைய பயன்களை பெற்றுக்கொள்வதில் தவறில்லை. ஆனால் சில சமயத்தில் ஒரு பொத்தாம்பொதுவாக சில மருத்துவ முறைகள் கண்மூடித்தனமாக பயன்படுத்தப்படுகிற போது அது சமூகத்திற்கு ஒரு பேராபத்தை விளைவிக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் அப்படிப்பட்ட ஒரு 2 செய்திகள் நம்மை மிகவும் கவனிக்கத்தக்கதாக இருந்தன. ஒன்று, நிலவேம்பு கஷாயம் தொடர்பானது. டெங்கு அபாயம் மிகப்பெரிய அளவுக்கு பரவி வரக்கூடிய ஒரு சூழலில் இன்று நிலவேம்பு கஷாயம் பரவலாக மக்களுக்கு அரசால் கொடுக்கப்படுகிறது. வேறு பல அமைப்புகளும் கூட அதை கொடுக்கின்றன. அப்படி கொடுப்பதில் தவறு ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் நிலவேம்பு கஷாயத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு சைடு எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை விளைவுகள் எதுவும் இல்லை. எனவே
அதை பார்த்து அச்சப்பட வேண்டியதில்லை. இன்னும் சொல்லப்போனால் நிலவேம்பு கஷாயத்தில் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய சில குணாதிசயங்கள் இருக்கின்றன என்ற கருத்தும் ஒரு பரவலாக சொல்லப்படுகிறது. சில சிறந்த ஒரு சித்த மருத்துவர்களும் கூட அதை கூறுகிறார்கள். நிலவேம்பு கஷாயத்தை அந்த அளவுக்கு இப்பொழுது பரவலாக அரசு அல்லது பல தனியார் அமைப்புகள் கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் டெங்குவிற்கு அது ஒரு முழுமையான பரிகாரம் ஆகுமா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. நிலவேம்பு கஷாயத்தை குடித்துவிட்டு காய்ச்சலோடு வீட்டிலேயே இருந்தால் டெங்குவை நாம் தடுக்கக்கூடிய அல்லது அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய முடியாமல் போய்விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்கிறோம். பல உயிரிழப்புகள் அதன் காரணமாக ஏற்பட்டுவிட்டன என்பதையும் நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. நிலவேம்பு கஷாயம் ஒரு குறிப்பிட்ட அளவு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடியது மட்டுமே என்பதை நாம் புரிந்து கொண்டு அதே போன்ற பல மருந்துகள் இருக்கின்றன. நாம் உடனடியாக காய்ச்சல் பாதிக்கப்பட்டவுடன் மருத்துவ கண்காணிப்பில், அதுவும் குழந்தைகளாக இருந்தால் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும். அப்படி வைத்திருந்தால்தான் அந்த குழந்தையை நாம் காப்பாற்ற முடியும். மாறாக நாம் தான் நிலவேம்பு கஷாயம் குடித்து விட்டோமே, குழந்தையை நன்றாகிவிடும் என்கிற ஒரு விழிப்புணர்வற்ற சூழ்நிலையில் நாம் இருந்தால் அதற்காக நாம் கொடுக்கக்கூடிய விலை என்பது மிக மிக பெரியதாகிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இன்றைக்கு இந்த நிலவேம்பு கஷாயம் என்பதை நாம் கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. அதே சமயத்தில் நாம் அதை ஒரு அடிப்படையான ஒரு மருந்தாக நாம் கொடுப்பதில் அல்லது ஒரு மக்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு மருந்தாக கொடுப்பதிலும் தவறு கிடையாது. ஆனால் எப்படி பார்த்தாலும் கூட நாம் செய்ய வேண்டியவை இந்த டெங்கு விஷயத்தில் ஏராளம். மிகப்பெரிய அளவிற்கு மருத்துவ முகாம்களை அமைத்து, அதாவது ஒரு அதிநவீன சிகிச்சை முறைகளை இங்கு கொண்டு வந்து அதாவது டெங்கு பாதிக்கப்படக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும். தனியார் மருத்துவமனைகளில் இலவசமாக சிகிச்சை அளிப்பதற்கு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். பணம் இல்லை என்பதற்காக யாரும் மருத்துவமனைக்கு செல்லாமல் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய மருந்துகளை வாங்கி சாப்பிட்டுவிட்டு அல்லது நிலவேம்பு கஷாயத்தை வாங்கி குடித்துவிட்டு பேசாமல் இருந்துவிடக்கூடாது. உயிர் பலிகள் அதிகரித்து விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. என்றால் நிறைய பேருடைய பிரச்சனை மருத்துவமனைக்கு அவர்கள் செல்லக்கூடிய அஞ்சுவதற்கான காரணமே அரசு மருத்துவமனைகளில் உரிய சிகிச்சை கிடைக்காது. இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நிலவேம்பு கஷாயம் பற்றி குடித்துவிட்டு அதற்கு பதில் நாம் வீட்டிலேயே இருந்து கொள்ளலாம். அதோடு மட்டுமல்லாமல் தனியார் மருத்துவமனைக்கு போனால் நிறைய பணம் செலவாகும் என்கிற பயம் காரணமாகவே மக்கள் இந்த டெங்கு காய்ச்சலை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் மாற்றி அமைப்பது மிக மிக முக்கியம். அதற்குத்தான் இதில் ஒரு மிகப்பெரிய மருத்துவ போர்க்கால அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டியிருக்கிறது. இன்னொரு செய்தியை கூட நான் படித்தேன். அதாவது இந்த தலையில் பேன் அல்லது அந்த பேனினுடைய அந்த சிறு சிறு பேன்கள் இருப்பதற்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை முறை என்பது சீத்தாப்பழ விதையை அரைத்து தலையில் தடவுவதாகும். அதனால் ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன், அதன் மூலமாக கண் எரிச்சல், வேறு பல ஒரு சிக்கல்கள் எல்லாம் உருவாவதை சமீபத்தில் மருத்துவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். சீத்தாப்பழ விதை போன்றவை ஏற்படுத்தக்கூடிய வேறு விதமான கெமிக்கல் ரியாக்ஷனை பற்றி கவலைப்படாமல் கண்ணுக்கு அருகில் தலையில் அவற்றை தேய்ப்பது என்பது ஆபத்தான ஒன்று. ஆகவே நாம் எந்த ஒரு மருத்துவ முறையை பயன்படுத்தினாலும், அது அலோபதி மருத்துவராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் நம்முடைய நாட்டு மருந்துகள் என்று சொல்லக்கூடிய சித்தா ஆயுர்வேதம் போன்றவற்றை பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, சிறந்த மருத்துவர்களை நாடி செல்லுங்கள். மக்கள் பொதுவாக சொல்கிற செய்திகளின் அடிப்படையில் மாத்திரைகளை சாப்பிடுவது, கடையில் நாட்டு மருந்து வாங்கி சாப்பிடுவது, இதுபோன்ற சிகிச்சை முறைகளை மேற்கொள்வது என்பது மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். இது டெங்குவிற்கு மட்டுமல்ல, எல்லா விதமான நோய்களுக்கும் அதுதான். சிறந்த மருத்துவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் கடைகளில் எந்த மருந்தையும் வாங்கி சாப்பிடாதீர்கள். எதையும் முழுமையாக நம்பி இருக்காதீர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அறிவியல் காட்டிய பல சாதனைகளில் ஒன்று மருத்துவம். அதனுடைய பயனை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஒரு லைப்ரரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது, புத்தகங்கள் சேகரிப்போட முக்கியத்துவம் என்ன, அதோட முதல் பிரதி அப்படிங்கிறது ஏன் இன்னைக்கு வரைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளை தொடர்ந்து இவருடைய இலக்கிய பயணம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்குன்னு பல தகவல்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழ் ஆசிரியரா, ஒரு மொழி ஆசிரியர்ன்ற நிலையை தாண்டி பல மொழிகளை பயின்று ஆசிரியர் பணியில் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆர்வம் காரணமாகவே உங்களை ஒரு முழுமையான ஆசிரியராக நீங்கள் உங்களை ஈடுபடுத்திட்டு உங்களோட பயணத்தை தொடர்ந்து வந்துட்டுருக்கீங்க. 50-60 ஆண்டுகளை கடந்தும் இலக்கிய பயணம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. புத்தகங்கள், நூல்கள், அதோட சுவை, அதோட தன்மை, அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆர்வம் உங்களுக்கு சிறு வயதிலிருந்தே எப்படி ஏற்பட்டு? கல்லூரி நாட்கள்ல இருந்து இந்த சேகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க எவ்வளவு தூரம் முழுமையா ஈடுபடுத்தி செஞ்சுட்டு இருக்கீங்க? பல துறைகள்ல போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் படிச்ச விஷயங்கள் அதை சொல்றதுக்கான ஆர்வம் அப்படின்ற ஒரு முயற்சியில நீங்க தொடர்ந்து ஆசிரியர் பயணத்தை எப்படி தொடர்ந்து போயிட்டு இருந்தீங்க? ஒவ்வொரு நிலையிலையும் கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த கல்வித்துறையில ஏற்பட்டு இருக்கு? அதை நீங்க எப்படி பார்த்தீங்க? ஏன்னா 60 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ இந்த துறை சார்ந்தும் இலக்கிய பயணம் சார்ந்தும் பல விஷயங்களை எங்களோட நீங்கள் இன்னைக்கு முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். ஒரு ஆசிரியர் பணி இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி லைப்ரரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நூலகத்தோட முக்கியத்துவத்தை இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. அதற்கான வடிவங்கள் நிறைய மாறி இருக்கு. அப்படின்னாலும் ஒரு முழுமையான பணியாக ஒரு ஓய்வுக்கு பிறகு இன்னும் தீவிரமாக உங்களை அதில் ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. இந்த ஞானாலயா இது உருவான விதத்திலிருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய கல்வி பள்ளி பருவத்திலிருந்தே எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நான் 50களில் உயர்நிலைப்பள்ளி கல்வியை தொடங்கினேன். எனக்கு இப்பொழுது 76 வயது முடிந்து விட்டது. 50-60களில் எல்லாம் தமிழ் உணர்வு தமிழகம் எங்கும் பீரிட்டு கிளம்பி கொண்டிருந்த காலம். பேரறிஞர் அண்ணா, மாப்போசி, சீபா ஆதித்தனார், மாப்போசி போன்றவர்களெல்லாம் ஒவ்வொரு இயக்கத்தின் சார்ந்தவர்களும் சிலப்பதிகார மாநாடு, திருவள்ளுவர் மாநாடு என்று தமிழ் இலக்கிய மாநாடுகளை எல்லா எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பகுதிகளிலும் நடத்தி கொண்டிருந்த காலம். அப்பொழுது ஒரு கட்சியினுடைய மாநாடு என்பதே மாநில மாநாடு தொடங்குவதற்கு முன்னாக ஒவ்வொரு மாவட்ட மாநாடு நடத்துவதற்கு முன்னாலே தாலுக்கா மாநாடு ஆகியனாலே மக்களுக்கு இந்த பள்ளி பருவத்திலேயே தமிழ் உணர்வு பீரிட்டு இருந்தது. நான் பள்ளியிலே படிக்கிற காலத்தில் பாரதிதாசன் பாட்டை ஒப்பிக்குவதற்கான மாணவர்கள் எண்ணிக்கை கணக்கில் அடங்காததாக இருக்கும். அதை ஒரு பெருமையாக கருதினார்கள். தமிழை படிப்பதும் தமிழை பேசுவதும் ஒரு மரியாதைக்குரிய பெருமைக்குரிய விஷயமாக கருதப்பட்ட காலம். ஆகையினால எனக்கு இயல்பாக அந்த உணர்வு இருந்தது. எங்கள் பள்ளியில் இருந்த தமிழாசிரியர்கள் எல்லாரும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றவர்கள். அது இளைய பாரதிதாசன் என்று பாராட்டப்பட்ட வேணுகோபால் என்கிற தமிழாசிரியர் எனக்கு மிகுந்த தமிழ் உணர்வை ஊட்டினார். அவரை இளைய பாரதிதாசன் என்றே சொல்வார்கள். அவரை போன்றவர்கள் ஊட்டிய உணர்வினால எனக்கு புத்தகங்கள் படிக்கிற ஆர்வம் ஏற்பட்டது. குறிப்பாக கல்கியினுடைய நாவலில் தொடங்கிய என்னுடைய வாசிப்பு பழக்கம் பழைய புத்தகங்களை தேடி போகிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியது. திருச்சி பழைய புத்தகத்துக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு இடம். அதில் குறிப்பாக சுப்பையா செட்டியார், பைண்டர் ராமசாமி போன்றவர் இடத்துல வராத காலமே இல்லை. 57-59களெல்லாம் சுதந்திரம் பெற்று 10 ஆண்டுகள் ஆன காலத்தினால திருச்சியில் இருந்த மிகப்பெரிய நூலகங்கள் எல்லாம், சுதந்திர போராட்ட காலத்தில் உருவான நூலகங்கள் எல்லாம் காலப்போக்கின் காரணத்தினால மூடப்பட்டது. அப்படிப்பட்ட மூடப்பட்ட நூலகங்கள் புத்தகங்கள்லாம் சுப்பையா செட்டியார் இடத்துல வரும். அப்பொழுது அபரிமிதமான புதிய புத்தகங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு ஆசை. அப்படி தேடிய போது நான் வாங்கிய பழைய புத்தகத்தின் உள்ளே பாரதியாருடைய சுதேச கீதங்கள் இருந்தது. அந்த முதல் பதிப்பு 1908 பாரதியாராலேயே வெளியிடப்பட்ட சுதேச கீதங்கள். அதில் 13வது பக்கத்தில் என் மகனே என்ற தலைப்பில் மதுரை புலவர் முத்துக்குமரனார் பாடியது என்று இருந்தது. அது 13ஆம் பக்கத்திலிருந்து 17ஆம் பக்கத்து வரையும் 43 கன்னிகள். எனக்கு பாரதியாரே வெளியிட்ட சுதேச கீதங்களில் இது என்ன என் மகனே என்கிற தலைப்பில் மதுரை புலவர் முத்துக்குமரனார் என்று இருக்கிறதே என்று சொல்லி ஆச்சரியமாக அன்று இரவெல்லாம் எனக்கு ஒரே அதிசயம், இது பாரதியாரே வெளியிட்டது தானா என்ற சந்தேகங்கள்லாம் இருந்தது. விடிந்தவுடன் என் தந்தையார் இடத்துல கேட்டேன். தந்தையார் சொன்னார், பாரதி தன்னுடைய கவிதைகளை வெளியிடுவதற்கு முன்னால் தமிழ் உணர்வை ஊட்டக்கூடிய, நாட்டுப்பற்றை ஊட்டக்கூடிய பாடல்களை பாடியிருந்தால் எனக்கு அனுப்புங்கள், என்னுடைய கவிதையோடு அவற்றையும் சேர்த்து வெளியிடுகிறேன் என்று ஒரு விண்ணப்பம் செய்திருந்தாராம். அந்த விண்ணப்பத்திற்கு ஏற்ப இதை வெளியிட்டிருக்கலாம் என்று சொன்னபோது எனக்கு ஆச்சரியம் தாழவில்லை. பாரதிக்கு எந்த அளவுக்கு மன உறுதியும் விரிந்த மனப்பான்மை இருந்தார், இன்னொருவருடைய கவிதையை தன்னுடைய கவிதையிலே போட்டுக் கொண்டிருப்பார் என்று. அப்பொழுதுதான் முதல் பதிப்பிலே வந்த இந்த செய்தியை
அன்று வரை யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை, எந்த புத்தகத்திலையும் படிக்கவில்லை. ஆகவே தான் முதல் பதிப்பை தேட வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. நான் கல்லூரி நாட்களில் படிக்கிற காலத்திலெல்லாம் அண்ணா முடிசூடா மன்னராக சக்கரவர்த்தியாக இளைஞர்கள் மத்தியிலே உலா வந்த காலம். அவருடைய பேச்சை கேட்பதும் அவருடைய கட்டுரைகளை படிப்பதும் மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகவும் அறிவூட்டக்கூடிய விஷயமாக இருக்கும். அவர் முதலமைச்சர் ஆனவுடன் காஞ்சிபுரத்தில் பரிமளம் பதிப்பகம் மூலமாக அவரே வெளியிட்ட நூல் மக்கள் கரமும் மன்னவர் சிரமும் என்ற நூலாகும். அது இங்கிலாந்தில் நடந்த ஒரு புரட்சியை பற்றிய செய்தி, வரலாற்று நிகழ்வு. உங்களுக்கு தெரியும், அண்ணா எதையுமே ஒரு பெரிய பேக்ரவுண்டோட பின்னணியோட கேட்பவர்கள் எதை சொல்ல போகிறாரோ என்று வாய்ப்புலந்து கொண்டு இருக்கிற நேரத்துக்கு தான் விஷயத்துக்கு வருவார். அவர் பேச்சும் அப்படிதான், எழுத்தும் அப்படிதான். எதற்காக இவ்வளவு நீட்டி முழக்கி கொண்டு எழுதி கொண்டு இருக்கிறார் என்று நாம் யோசிக்கிற பொழுதுதான் அவர் விஷயத்துக்கு வருவார். இந்த மக்கள் கரமும் மன்னவர் சிரமும் இங்கிலாந்திலே புரட்சி ஏற்பட்டு சார்லஸ் மன்னனுடைய தலை சீவப்பட்ட வரலாறு. அதனால இங்கிலாந்தில் புரட்சி வெடிப்பதற்கு காரணமாக இருந்த நிகழ்வுகள் என்ன, மக்கள் ஏன் வெகுண்டு எழுந்தார்கள், மன்னனிடத்தில் அவனுக்கு கோபம் வருவதற்கு என்ன காரணம், புரட்சி தோன்றுவதற்கு என்ன காரணம் என்பதை முதல் 74 பக்கத்தில் சொல்லிட்டு 75வது பக்கத்தில் தான் இங்கிலாந்தில் புரட்சி வெடிக்கிறதுன்னு சொல்லுவார். 128வது பக்கத்தில் தான் சார்லஸ் மன்னன் தலை சீவப்பட்டதுன்னு சொல்லுவார். இதை அவர் வெளியிட்டது 67 பிப்ரவரியில். 69 பேரறிஞர் அண்ணா இயற்கை எழுதினார். 71 2வது பதிப்பு வருது. 2வது பதிப்பை பார்த்தா அந்த முதல் 74 பக்கம் இல்லை. இந்த சூழல் எதனால் உருவானது என்பதை அண்ணா விவரித்த அந்த பக்கங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு இங்கிலாந்தில் புரட்சி வெடித்த காலத்திலிருந்து சார்லஸ் மன்னன் தலை சீவப்பட்ட வரையும் தான் இருந்தது. என்ன இது 54 பக்கம் தானே இருக்கு, 74 பக்கம். ஆகையினால என்னுடைய ஆர்வம் மேலும் அதிகமாகி தொடர்ந்து இந்த முதல் பதிப்புகளை சேகரித்த ஆரம்பிச்சேன். இன்னொரு முக்கியமான விஷயம், 1835 தான் வெள்ளையர்கள் நமக்கு அச்சகங்களை வைத்துக் கொள்வதற்கும் புத்தகங்களை வெளியிடுவதற்குமான உரிமைகளை கொடுத்தார்கள். அதற்கு முன்னால் வந்த புத்தகங்கள் எல்லாம் கிறிஸ்துவ பாதிரியார்களாலும் அந்த கிறிஸ்துவ மிஷனரியை சேர்ந்தவர்களால் மட்டுமே வெளியிட முடியும், நம்மவர்களால் வெளியிட முடியாது. ஆகவே 1885 இன்றைய வரைக்கும் நீங்கள் பார்த்தா ஒரு 180 ஆண்டுகள் தான் இருக்கு. இந்த 180 ஆண்டுகளுக்குள்ளாக வந்த நூல்கள் அத்தனையும் கொண்ட ஒரு நூலகம் தமிழகத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை. அண்மையிலே நம்மோடு வாழ்ந்த பெரும் தலைவர்கள் பெரிய அறிஞர்களுடைய நூல்கள் கூட இன்னைக்கு கிடைப்பதில்லை. அப்படியே கிடைத்தாலும் அதில் பதிப்புரை இருப்பதில்லை, அணிந்துரை இருப்பதில்லை, ஆசிரியருடைய முன்னுரை இருப்பதில்லை. சில பக்கங்களையே எடுத்து விடுகிறார்கள், சில பத்திகளையே நீக்கி விடுகிறார்கள். அடுத்து ஒரு புத்தகம் தோன்றிய வரலாறு என்ன என்பதை பற்றிய அறிமுகமும் இருப்பதில்லை. ஆகையினால தான் நான் முதல் பதிப்பை சேர்ப்பதற்கு என்று தொடங்கினேன். இது என் கல்லூரி நாட்களிலேயே ஏற்பட்ட பழக்கம். என் தந்தையார் மாவட்ட கல்வி அதிகாரியாக இருந்ததால் 1960-70 வரைக்கும் பாட புத்தகங்களை எஸ்எல்சி ஆங்கில புத்தகம், தமிழ் டெக்ஸ்ட், இந்த 2 தவிர மற்றதெல்லாம் தனியார்கள் தான் வெளியிடணும். அது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மன்ற பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் அரசு பள்ளிகளிலும் பாட புத்தகத்தை தீர்மானித்துக் அந்தந்த மாவட்ட கல்வி அதிகாரியின் பொறுப்பில் மாவட்ட கலெக்டருடைய மேற்பார்வையிலே நடக்கும். என் தந்தையார் மாவட்ட கல்வி அதிகாரியாக இருந்தால் பல வெளியீட்டாளர்கள் தங்களுடைய நூலை 6ஆம் வகுப்பிலிருந்து எஸ்எல்சி வரைக்கும் உள்ள தமிழ் புத்தகம், கணித புத்தகம், ஆங்கில புத்தகம், துணைப்பாட புத்தகங்கள், விஞ்ஞான புத்தகம், சமூக வரலாறு புத்தகம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அப்படி பல பதிப்பகத்தார் வருகிற போது எனக்கு அவர்களோட தொடர்பு ஏற்படும் போது அமுத நிலையத்தை சார்ந்த கீவா ஜெகநாதரோடு தொடர்புடைய ஒரு பதிப்பகம் சென்னையில் இருப்பது. அது கீவா ஜா போட்ட இலக்கண புத்தகம், அவருடைய கட்டுரைகளை தாங்கியதெல்லாம் துணைப்பாடமாகலாம் இருக்கும். அதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அப்போது பல எழுத்தாளர்களோடும் தொடர்பு எனக்கு ஏற்பட்டது. பல பெரியவர்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அடுத்து இன்னொரு முக்கிய காரணம், என்னுடைய தந்தையார் 1927-28 திருச்சி ஜோசப் காலேஜில் BA பிசிக்ஸ் படித்து LT-ஆக இருந்து லால்குடி உயர்நிலை பள்ளியிலே LT ஆசிரியராக தொடர்ந்தார். அவருடைய மாணவர் தான் பின்னாலே தமிழர்களால் மிகவும் போற்றப்படுகின்ற கம்பராமாயணத்தை தமிழகமெங்கும் கொண்டு சென்ற பேரறிஞராகிய ஆசா ஞானசம்பந்தம் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற ஞானசம்பந்தம் என்னுடைய தந்தையாருடைய மாணவர். கல்வித்துறையில் இயக்குனராக இருந்த சிவஞானம் என்னுடைய தந்தையாருடைய மாணவர். இப்படி திருச்சி மாவட்டத்திலே 4 மன்ற பள்ளிகள் தான், அதில் ஒரு தலைமை ஆசிரியர் என் தந்தையார். ஆகையினால பெரியவர்களுடைய தொடர்பெல்லாம் ஏற்பட எனக்கு வாய்ப்பு, தமிழை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எல்லாராலும் ஊட்டப்பட்டதனால் தமிழை படிப்பதிலே ஒரு போட்டி இருந்தது. ஆகையினால நூல்களையும் சேகரிக்க ஆரம்பித்தேன், படிப்பதும் அதிகமாகியது. நாம் படிப்பதை மறக்காமல் இருக்க வேண்டும், பிறரிடத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு சிறந்த தொழில் ஆசிரியர் தொழில் என்று தீர்மானித்தேன்.
1835 150 வருஷம் தான் ஆகுது புஸ்தகம் வெளியிட ஆரம்பிச்சு. ஆனால் தமிழில் வந்து இப்போ ஹாரி பாட்டர் நாவலை ரவுலிங் வெளியிடுவது போல நேரடியாக யாரும் வெளியிடுவதில்லை. பெரும்பாலும் தமிழில் வந்த நாவலாகட்டும், சிறுகதை ஆகட்டும், கட்டுரை தொகுதி ஆகட்டும், கவிதைகளாகட்டும், ஏதேனும் ஒரு பத்திரிகையில் வந்து பின்னால் தொகுப்பாக தான் வருகிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதைகள் அவையெல்லாம் திட்டமிட்டு ஒரே இதாக எழுதப்பட்டதில்லை. பல்வேறு காலங்களில் எழுதினதை பின்னால் துவக்கப்பட்டது. அதை 1938 குஞ்சிதம் குருசாமி தான் முதல்ல வெளியிடுறாங்க. அதனுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அந்த முதல் பதிப்பு எனக்கு கிடைத்தது. அந்த முதல் பதிப்பை நீங்கள் பிரட்டி பார்ப்பீர்கள். ஆனால் அந்த முதல் பதிப்பில் பெரியாருடைய பாராட்டுரை இருக்கும், ஜஸ்டிஸ் ராமநாதனுடைய அணிந்துரை இருக்கும், அக்ரஹாரத்து அதிசய மனிதர் என்று பாராட்டப்பட்ட வாராவினுடைய சிறப்புரை இருக்கும், பதிப்புரையும் இருக்கும். அடுத்து சமர்ப்பண பாடலும் ஒன்று இருக்கும். இது இந்த முதல் பதிப்பை தாண்டி பார்ப்பீர்கள். ஆனால் பாரதிதாசன் கவிதைகளில் எதுலையுமே பார்க்க முடியாது. அந்த சமர்ப்பண பாடல் வந்த விதம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த முதல் கவிதையை, முதல் தொகுதியை குஞ்சிதம் குருசாமி வெளியிட்ட வரலாறு ரொம்ப சுவையான வரலாறு. 1930 தான் நமக்கு பேசும் படம் வருது. பேசும் படம் வந்ததுன்னா அப்போல்லாம் தமிழில் பேசும் படம்னா புராண படங்கள். அதில் 36 பாட்டிலிருந்து 48 பாட்டு இருக்கும். 3 மணி நேரம் ஓடும். அதனால் எங்கு பார்த்தாலும் புராண பாடல்கள். தமிழ்நாட்டில் பெரியார் இயக்கத்தில் தன்னுடைய 23வது வயதிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்ட அவருடைய தளபதிகளில் முக்கியமானவராக ஆரம்ப காலத்தில் இருந்த குருசாமி அவர்கள் 29 பெரியாருடைய தலைமையில் ஈரோட்டிலேயே கலப்பு மணம் செய்து கொண்டவர். குஞ்சிதம் இசை வேளாளர் வகுப்பை சார்ந்தவர், இவரோ தஞ்சாவூர் தொண்டை மண்டல வேளாளர் குலத்தை சார்ந்தவர். ஆகவே இந்த பெரியாருடைய கொள்கைக்கு ஏற்ப இப்படி திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதுக்கு குஞ்சிதம் அவர்கள் தான் அப்பொழுது உலகமெல்லாம் பார்த்து வியந்த ஒரு நாடு எது என்றால் ரஷ்யா. லெனினுடைய தலைமையில் ஜார் ஆட்சி வீழ்த்தப்பட்டு பொது உடைமை சமுதாயம், சோசியலிசம் அங்கே மலர்ந்ததை பார்த்து எல்லோரும் வியப்பாக பார்த்து கொண்டிருந்த காலம். ஆகையினால அந்த பொது உடைமை சித்தாந்தத்தினால ஈர்க்கப்பட்ட குஞ்சிதம் தன்னுடைய மகளுக்கு ரஷ்யா என்று பெயர் வைக்கிறார். இந்த ரஷ்யாவை என்ற பெயரை வைத்த உடனே அப்போ குஞ்சிதம் வந்து கடலூரில் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் கல்வித்துறையில். அப்போ குஞ்சிதத்தினுடைய கணவர் குருசாமி பாரதிதாசனோடு இணைந்து புதுவை முரசு என்ற பத்திரிகையை நடத்தி கொண்டிருந்த காலம். பாரதிதாசன் புதுவை முரசிலெல்லாம் கவிதை எழுதி கொண்டிருக்கிறார். அப்பொழுது பாண்டிச்சேரியில் இருந்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் நம்முடைய இயக்கத்தோழர் குத்தூசிக்கு பெண் குழந்தை பிறந்ததற்கு அதை பார்க்கணும்னு வரார். வந்தால் இந்த அம்மா வரவேற்று பாரதிதாசனுடைய தன் குழந்தையை காட்டிய போது இவர் தன்னுடைய பையிலிருந்து ஒரு அரை பவுன் பொன்னகையை எடுத்து, தங்க செயின் எடுத்து கழுத்தில் மாட்ட போகிறார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பெண்ணுக்கு இந்த பொன்னகையெல்லாம் வேண்டாம், தமிழ் உணர்வை ஊட்டக்கூடிய தாலாட்டு பாட்டு வேணும்னார். என்னம்மா இப்படி கேட்குறீங்க? ஆமாம், எங்கு பார்த்தாலும் இந்த தமிழ் சினிமாவின் காரணமாக எங்கோ ஒரே வைதிக பாடலாக, புராண பாடலாக இருக்குது, தமிழ் உணர்வை ஊட்டக்கூடிய தாலாட்டு பாட்டு வேணுங்கிறார். அப்படி கேட்ட உடனே பாரதிதாசன் அங்கேயே உட்கார்ந்து எழுதுனது தான் இந்த பெண் குழந்தை தாலாட்டு. சாணிக்கு பொட்டிட்டு சாமி என்பார் செய்கைக்கு நாணி நீ கண்ணுரங்கு நகைத்தி நீ கண்ணுரங்குங்கிற முடிகிற பாடலை எழுதுகிறார். அவங்களுடைய வேண்டுதலை ஏற்று தான் ஆண் குழந்தை தாலாட்டையும் அங்கேயே எழுதுகிறார். உடனே குஞ்சிதம் கேட்குறாங்க பாவேந்தர் இடத்துல, இவ்வளோ அற்புதமான கவிதைகள் எல்லாம் நீங்கள் எழுதுறீங்களே, இதை ஏன் நீங்கள் வெளியிடக்கூடாதுன்னு. அப்போ அவர் சொல்கிறார், நான் ஒரு ஆசிரியர், எனக்கு அந்த அளவுக்கு பொருளாதார வசதி இல்லை, விருப்பப்பட்டால் நீ வெளியிட்டுக் கொள்கிறார். சரின்னு சொல்லி இவங்க பாண்டிச்சேரிக்கு போய் அவருடைய கவிதைகள் எல்லாம் வந்ததை அவர் மகள் சரஸ்வதியின் துணை கொண்டு தொகுத்து எடுத்துக்கிட்டு வந்து வெளியிடுறார். அந்த கிராண்ட் ப்ரூஃபை கொண்டு பாரதிதாசன் காமிச்ச உடனே 212 பக்கம் முதல் தொகுதி. அதை பார்த்த உடனே பாரதிதாசனுக்கு ஆச்சரியம், என்னம்மா இவ்வளோ பெரிய புத்தகத்தை நீ எவ்வளோ எளிதாக போட்டுட்டு வந்துட்டியே, எப்படிமா உனக்கு முடிஞ்சுது, யாருக்குமா எப்படி உனக்கு பொருளாதார வசதி இல்லான்னு. இப்போ சொன்னார், ஒன்றும் இல்லைங்கய்யா, இந்த நூலை வெளியிடுவதற்கு உங்களுக்கு தெரியும், கடலூரில் சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய வாழ்நாள் செயலாளராக இருந்த நாராயணசாமி நாயுடு அவர் இடத்துல போய் சொன்னேன். அவரோ பழுத்த ஆத்திகர், பாரதிதாசனும் பழுத்த நாத்திகர். ஆனால் இந்த ஆத்திகரையும் நாத்திகரையும் இணைத்தது அந்த தமிழ் உணர்வு. அவரிடத்துல சென்று சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாராம், பாரதிதாசன் சிறந்த கவிஞர், தமிழ் உணர்வை ஊட்டக்கூடிய உண்மையான கவிஞர், அவருடைய நூலை அவசியம் வெளியிட வேணும்னு அவர் தான் 200 ரூபா கொடுத்தாராம். இந்த செய்தியை குஞ்சிதம் பாரதிதாசன் இடத்துல சொன்ன உடனே
உடனே பாரதிதாசன் ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து தன்னுடைய கவிதை நூலை சமர்ப்பணம்ங்கிற தலைப்பில் போட்டு ஒரு 16 வரி பாட்டு எழுதுறார். நாராயணசாமி நாயுடுகார் அன்னவருக்கு இந்நூலை சமர்ப்பித்தேன், என் நோக்கம் இந்நூலை பொன்னூலாய் செய்யும் பொருட்டு முடிச்சிருப்பார். இதுல நிறைய அனுபவங்கள் இருக்கும். உங்களுடைய நூலகத்தின் மூலமா நிறைய ஆய்வு மாணவர்கள் தங்களுடைய ஆய்வுகளை நிறைவு செஞ்சிருக்காங்க. அப்படின்னும் போது இதோட தனித்துவம், இதோட சிறப்பு, இதுக்காக நீங்க மேற்கொண்ட பல முயற்சிகளை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் என்னெல்லாம் அந்த நூலகத்தின் மூலமா என்ன ஒரு இதுனா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு இத்தனை எழுத்தாளர்கள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு டாக்டர் மூவா அவர்கள் தான் தன்னுடைய நாவல்களில் ஒரு 9-10 நாவல்களை நேரடியாக வெளியிட்டார் புத்தகமாக. மற்ற எல்லா நாவலாசிரியர்களும், சிறுகதை ஆசிரியர்களும், கவிஞர்களும் ஏதேனும் ஒரு பத்திரிகையில் எழுதி சில காலத்துக்கு பிறகு அதை தொகுத்து தான் வெளியிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த தமிழ் நூல்களுக்கெல்லாம் மூலம் எதுன்னு கேட்டிங்கன்னா இலக்கிய சிற்றிதழ்கள். இலக்கிய சிற்றிதழ்களெல்லாம் கொண்ட ஒரு நூலகம் தமிழ்நாட்டில் இருக்கான்னா இல்லை. புத்தகங்களை கொண்ட நூலகம் இருப்பதே அரிதாக இருக்கிற போது இதழ்களை சேகரிப்பது இன்னும் கடினம். ஆகையினால என்னுடைய நூலகத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஏறத்தாழ இப்போ ஒரு 1200 இதழ்கள் முழுமையாக இல்லாவிட்டாலும் கிடைத்த வரைக்கும் சேகரித்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீங்களா, பாரதி முதல் நேற்று மறைந்த சுஜாதா வரைக்கும் எல்லாம் பத்திரிகையில் எழுதி தான் பின்னால் துவக்கப்பட்டது. ஆகையினால இதழ்கள் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நூலகங்கள்னு இருந்தாலும் மிக பழமையான நூலகங்கிறது நம்ம இதில் அரசு நூலகத்தில் கன்னிமரானவரி 1906 தோன்றியது. 96 முயற்சி தொடங்கினாலும் செயல்பட ஆரம்பித்தது 1906. அதை அடுத்து எடுத்தீங்கன்னா செட்டி நாடுகள்லாம் இன்றைக்கும் புத்தகத்தை பாதுகாக்கிற வெளியிடுகிற பழக்கம் இருக்குது. நான் எங்களுடைய சொந்த ஊர் திருவாரூர் பக்கத்தில் காவாலூடி. என் தந்தையார் வேலை நிமித்தமாக திருச்சிக்கு வந்தார். நான் காதல் மனம் செய்து கொண்டவன். என்னுடைய துணைவியார் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள். ஆகையினால இந்த சமுதாயத்தில் என்னதான் நம்ம முற்போக்கு பேசினாலும் கூட இதில் எல்லாரும் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகையினால இதை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு சங்கற்பத்தோடு நாங்கள் வாழ்க்கையை தொடங்கினோம். அதனால் ஒரு பெரியார் காட்டிய அந்த வழியின்படி மிகுந்த தன்மானத்தோடும் அதே நேரத்தில் வாழ்க்கையில் எளிமையான வாழ்க்கை நமக்கு என்றைக்கும் தொல்லை தராது. ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்றோ ஆர்ப்பாட்டமான வாழ்க்கையை எனக்கு பிடிப்பதே கிடையாது. அதனால் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சிக்கனமாக வாழ்ந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதோடு நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் பிறருக்கு உதவுவதாக இருக்கணும். அப்படி உதவக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடியது இந்த நூலகம். இந்த நூலகத்தை வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் இருவருமாக திட்டமிட்டு ஆரம்பித்தோம். என் துணைவியார் நல்ல கவிதைகள்லாம் கட்டுரைகள்லாம் எழுதக்கூடிய ஆற்றல், பல நூல்களை எல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எங்களுக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பு என்ன என்றால், நாங்கள் கல்லூரியில் படிக்கிற காலத்திலேயே தாகூருடைய கீதாஞ்சலியை எல்லாம் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஸ்டார் பப்ளிகேஷன் முதலில் தோற்றுவித்த, பின்னால் ப்ரொக்ரெசிவ் பப்ளிஷர்ஸ்னு ஆரம்பித்த தாகூருடைய சொற்பொழிவே அவர் வாழ்ந்த காலத்திலேயே மலேசியா பர்மாவில் எல்லாம் மொழிபெயர்த்த VRM செட்டியார், அவருடைய தொடர்பு ஏற்பட்டது. அவர்தான் என் துணைவியாருடைய அந்த கிருஷன் மூன், தாகூருடைய கிருஷன் மூனை மொழிபெயர்த்தாங்க. நான் படிக்க அவங்ககிட்ட கொடுத்தேன். படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு உடனே மறுநாளே என்கிட்ட மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. இன்னும் ஒரே நாள் ராத்திரியில் மொழிபெயர்த்துட்டே, அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உடனே அதை நான் காப்பி செய்து செட்டியார் பார்வைக்கு அனுப்பிச்சேன். செட்டியார் என்ன செஞ்சார்னா, அதை 1 மாதத்தில் புஸ்தகமாக போட்டு அனுப்பிச்சிட்டார். நான் கேட்டேன், ஏற்கனவே இந்த கிருஷ்ணன் மூணு நீங்கள் வளர் மதின்னு வெளியிட்டிருக்கீங்களே, இப்போ வளர்பிறைன்னு இதை போடுறீங்களேன்னு. ஒரு நல்ல புத்தகத்துக்கு பல மொழிபெயர்ப்புகள் வேண்டும். ஆகையினால டோரதியினுடைய மொழிபெயர்ப்பு சிறப்பாக இருந்ததுனால இதை புத்தகமாக போட்டேன்னு அவரே பதிப்பிச்சு எடிட் பண்ணி அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு முன்னுரையெல்லாம் எழுதி கொடுத்தார். இது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய உற்சாகம். இரண்டாவது, உலகம் சுற்றிய தமிழர் AK செட்டியார். அவர் குமரிமலருங்கிற பத்திரிகை 43 தொடங்கி 83 வரைக்கும் 40 வருஷங்கள் இடைவிடாது நடத்தியவர். அவருக்குள்ள இன்னொரு பெரிய சிறப்பு என்ன என்றால், உலகத்திலேயே ஒரு நாட்டின் விடுதலைக்காக போராடிய தலைவனுடைய வாழ்க்கையை அவன் வாழ்ந்த காலத்திலே அவரை கொண்டே எடுத்து ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ரி இன் தமிழ், தெலுங்கு அண்ட் இங்கிலீஷ் அவர்தான். அவர் காந்தி உயிரோடு இருக்கிற காலத்திலேயே ஏறத்தாழ இந்த 4 கண்டங்களில் 1,00,000 மைல் பிரயாணம் செய்து 100 கேமராமேன்கள் எடுத்த பல டாக்குமெண்ட்ரி ஃபிலிமிலிருந்து தொகுத்த 50,000 அடி நீளமுள்ள நியூஸ்ரீல வாங்கி அதில் காந்தி தொடர்பானதை எல்லாம் சுருக்கி தான் எடுத்த படத்தையும் சேர்த்து 8,000 அடியில் முதல்ல ஒரு படத்தை வெளியிட்டார். உலகத்திலே முதல்ல 37-38 வெளியிட்டார். பிறகு காந்தியினுடைய மறைவுக்கு பிறகு ஹாலிவுட்டுக்கு சென்று அதனுடைய ஆங்கில பதிப்பையும் வெளியிட்டார். ஐசனோவர் அமெரிக்காவின் ஜனாதிபதி பதவியை ஏற்ற உடனே
முதல்ல பதவி பிரமாணம் முடிந்தவுடனே கலந்து கொண்ட நிகழ்ச்சி அது. 35 நாட்டின் பிரதிநிதிகள் சூழ்ந்திருக்க அந்த வட்ட வடிவமான தேட்டரில் ஐசனோவர் தன் குடும்பத்தோடு அந்த காட்சியை பார்க்கிறார். வலதுகை புறத்தில் ஏகே செட்டியார் அமர்ந்து காந்தியினுடைய அந்த டாக்குமெண்ட்ரி இங்கிலீஷ் படத்தை போட்டு காமிக்கிறார். மறுநாள் உலகத்தில் இருக்க எல்லா பத்திரிகைகளும் ஐசனோவர் காந்தியினுடைய டாக்குமெண்ட்ரி பார்த்த நிகழ்ச்சியும் அதை தயாரித்த ஏகே செட்டியாரை பற்றி புகழ்ந்து எழுதினேன். 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் கம்பெனி ஹாலிவுட்டில் மிகவும் பிரபலமான ஒரு தயாரிப்பு நிறுவனம். அது ஏகே செட்டியார் இடத்துல வந்து நீங்கள் எடுத்த அந்த காந்தியினுடைய டாக்குமெண்ட்ரி படத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, $20 லட்சம் தரேங்கிறான். அப்பொழுது ஏகே செட்டியார் என்ன சொன்னார் என்றால், காந்தியை நான் விற்க மாட்டேன் என்று சொல்லி அதை நேருவிடத்தில் கொண்டு இது இந்தியாவின் சொத்துன்னு கொடுத்துடுறார். அது அப்புறம் பூனேக்கு போயிட்டு அப்புறம் இப்போ சமீப காலத்தில் தான் பலருடைய முயற்சியினால், குறிப்பாக நண்பர் சரித்திர வரலாற்று பேராசிரியர் ஆய்வாளர் வெங்கடாசலபதி கலிஃபோர்னியாவிலேயோ எங்கேயோ போய் அதை தேடி அந்த இங்கிலீஷ் பிரதி எடுத்தார். அதன் பிறகு ஏகே செட்டியாரோட எடுத்து சொன்னார், காந்தி மியூசியத்தில் நான் ஒரு பிரதி கொடுத்துருக்கேன், அது காந்தி பிறந்த நாள் அன்றைக்கி நினைவு நாளைக்கும் போடுவாங்க, நீ அங்கே ட்ரை பண்ண. இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய காந்தி பீஸ் ஃபவுண்டேஷன் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை, இங்கே தக்கர் பாபாவில் இருந்தவர், அவர் பெரும் முயற்சி செய்து அந்த தமிழ் பிரதியையும் எடுத்து இப்போ அதை நவீனமாக போட்டிருக்கார். அந்த ஏகே செட்டியார் என்னுடைய நூலகத்தை பார்க்க 3 முறை வந்திருக்கிறார். அவர் கொடுத்த உற்சாகம், அவர் என்ன சொன்னார் என்றால், நான் ஆரம்பத்தில் 60களெல்லாம் கொஞ்சம் மேடை பேச்சுக்கு போய் கொண்டு இருப்பேன். அப்போ சொன்னார், நீ இந்த மேடை பேச்சுக்கு போய் கைத்தட்டலில் கரைஞ்சி போயிடாத, நிலையான பணி செய்யணுன்னா இப்போ இந்த நூல்களை சேகரிக்கிற இதையே தொடர்ந்து செய், மீட்டிங் போகிறத குறைச்சிக்க, நீ பேசுகிறது 10 நிமிஷம், ஆனால் இதற்காக நீ பயணம் செய்ய வேண்டியது 300 மைல், அதற்காக செலவிட வேண்டிய நாட்கள் 2 நாள், ஆகையினால மீட்டிங்கில் பேசுகிறது காத்தோடு போயிடும், நிலையான பணியை செய்யணும் என்ன ஆட்படுத்தினார். அவர் ஒருத்தர் வரலாற்று நூல்களை முதலாக வெளியிட்ட முறையூர் சொக்கலிங்கம் செட்டியார் பிரபஞ்ச ஜோதி பிரசுராலயம்னு சாமிநாத சர்மா நூல்களை வெளியிடுவதற்காகவே தோற்றுவித்தார். அவர் இவர்களுடைய தொடர்பெல்லாம் என்னை பல்வேறு நிலைகளில் ஊக்கப்படுத்தி இந்த பணியை முழுமூச்சாக செய்ய வேண்டும் என்ற ஒரு சங்கற்பத்தை எடுத்துக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது. எங்கள் ஊதியத்தில் இருந்து தான் இது நாள் வரை நாங்கள் எல்லா நூல்களையும் வாங்கினோம். அது பெரும்பாலானது செட்டிநாட்டில் நாங்கள் ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் பணியாற்றிட்டோம். சென்னை தமிழ்நாட்டில் கடைசியாக புதுக்கோட்டையில் போய் 79 செட்டில் ஆனோம். புதுக்கோட்டையில் நான் செட்டில் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னீங்கன்னா, செட்டிநாட்டில் 96 ஊரும்பாங்க, இப்போ வந்து 76 ஊர்கள் இருக்குது. செட்டிநாட்டில் ஒரு பழக்கம் என்னன்னீங்கன்னா, குழந்தை பிறந்து தொட்டியில் இருக்கிறப்போ ஒரு புத்தகம் வெளியிடுவாங்க, அந்த பொண்ணு வயசுக்கு வந்தால் ஒரு புத்தகம் வெளியிடுவாங்க, திருமணத்துக்கு ஒரு புத்தகம் போடுவாங்க, 60க்கு ஒரு புத்தகம் போடுவாங்க, 80க்கு ஒரு புத்தகம் போடுவாங்க, நீத்தார் நினைவு நாள் அன்றைக்கே திருவாசகம் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு திருவாசகமே ஒரு 1500 பதிப்பு இருக்கும். மிகப்பெரிய தமிழ் அறிஞராகிய ராயசோ சொக்கலிங்கனார், தமிழ்கடல் சொக்கலிங்கனார் போன்ற பெரிய அறிஞர்களை கொண்டு பெரிய வசதி படைத்த தனவந்தர்கள் தங்கள் வீட்டு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு அவரே ஒரு நூலை தொகுத்து தரும்படி சொல்வார்கள். அவர் திருவாசகத்தேன், 4000 திவ்ய பிரபந்தத்திலிருந்து ஆழ்வார்கள் அமுது அப்படிலாம் ஒரு நூலை தொகுத்து தருவார். வள்ளி திருமணம், உங்களுக்கு சீதை திருமணம் அப்படிலாம் தொகுத்து தருவார். ராமாயணத்திலிருந்து திருவிளையாடப்படத்திலிருந்து கந்த புராணத்திலிருந்துலாம் இந்த மாதிரி இலவச நூல்கள் வெளியிடுவார்கள். அதில் கல்கி மொழிபெயர்த்த விவேகானந்தர் நம் தாய்நாடுன்னு பேசின சொற்பொழிவு, எல்லாருமே எழுதுகிற எங்கே அண்ணா எங்கே, செம்பை செல்வன் செம்பை வைத்தியநாத பாரதிய வரலாறு, இதெல்லாம் கூட கொடுப்பாங்க அன்பளிப்பா. ஆகினால செட்டிநாட்டில் ஒரு சாதாரண ஒரு நகரத்தார் கூட தன் வீட்டில் ஒரு 100 புத்தகம் வச்சுருப்பாங்க. அதை வருஷத்துக்கு ஒரு முறை தொடச்சி நல்லவ அதுக்கு ஒரு துணி கவரெல்லாம் போட்டுலாம் வச்சுருப்பாங்க. அதனால் செட்டிநாட்டுக்கு பகுதியில் இருந்தால் நம் சேகரிப்பு தொழில் ரொம்ப சௌரியமாக இருக்கும்னு நான் செட்டிநாட்டுக்கு போனேன். எனக்கு மறைந்த ரோஜா முத்தையாவோடு ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே பழக்கம் உண்டு. அதற்கு காரணம் ஏகே செட்டியார் தான். அதனால் செட்டிநாட்டுக்கு போய் என்னுடைய நூலகத்தில் இருக்கிற 40% புத்தகங்கள் அங்கே சேகரித்தது தான். ஒரு 60 ஆண்டு கால பயணம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கல்வியாளராக ஒரு ஆர்வமுள்ள படிப்பு மேலே ஒரு ஆர்வமுள்ளவர் அப்படிங்கிற போது உங்களோட அனுபவங்கள் வந்து 150 ஆண்டு கால வரலாறை பற்றின ஒரு புரிதல், நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய தந்தை மூலமாக நிறைய அனுபவங்கள் கிடைச்சதுனால இன்றைக்கி நம்ம குறிப்பிட்டு சில விஷயங்களை பேச ஆரம்பித்தாலே அதன் ஊட பல செய்திகளுக்கு நம்ம கடந்து போகிறோம். இன்னும் 100 ஆண்டு கால ஒரு கல்வி சார்ந்த, அறிவு சார்ந்த, மொழி சார்ந்த பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம பேசி
பேசியிருக்கோம். நூலகம் அதோட முக்கியத்துவம் என்ன, கல்வி நாட்கள்லேயே படிக்கிற காலத்திலேயே மொழி மீது உங்களுக்கு ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக கல்லூரியில் நீங்கள் புத்தகங்கள் எப்படி சேகரிக்க ஆரம்பிச்சிங்க, ஞானாலயா அப்படின்ற ஒரு இந்த நூலகம் உருவான விதம், இதற்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள், இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதாக அமையறதுக்கு காரணமாக சான்றோர்கள் இருந்திருக்காங்க, உங்களை ஒரு வழிப்படுத்தி கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் இந்த பயணத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னு இந்த குறிப்பிட்ட ஒரு காலத்தில் வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களோட அனுபவங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த நிறுவனத்தாருக்கும் இந்த வாய்ப்பு நிலைவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கும் நமக்காக சில தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கிரேட்டனோ ஆர்டோ குரோக்கோ என்கிற பெயரை நம்மில் பலர் கேள்விப்பட்டிருக்கக்கூட வாய்ப்பில்லை என்று தான் சொல்ல வேண்டும். சுருக்கமாக குரோக்கோ என்று அழைக்கப்படுகிற அந்த விஞ்ஞானியினுடைய பிறந்த நாள் அக்டோபர் 25 அல்லது 26 என்று ஏடுகள் குறிக்கின்றன. 1887 பிறந்தவர். இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர். அவருக்கு என்ன சிறப்பு என்றால், விண்வெளி ஆய்வின் முன்னோடிகளில் அவர் ஒருவர். இன்றைக்கு இருக்கிற ஏவுகணைகள், இன்றைக்கு இருக்கிற விமானங்கள், மிக உயரமாக பறக்கிற விமானங்கள், இவற்றிலெல்லாம் தொடக்க கால ஆய்வை நிகழ்த்தியவர்களில் அவரும் ஒருவர். அவருடைய மிகப்பெரிய திட்டமாக இன்றைக்கும் அறிவியலில், குறிப்பாக ஸ்பேஸ் சயின்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த விண்வெளி அறிவியலில் த குரோக்கோ கிராண்ட் டூர் என்பது இன்றைக்கும் பெரிதாக பேசப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு ஜெர்மன் அல்லது சோவியத் அல்லது அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் மிக பெரிய அளவில் அந்த விண்வெளி சாதனைகளை நிகழ்த்திவிட்ட காரணத்தால் இத்தாலியில் தொடக்கத்தில் அந்த சாதனைகளை நிகழ்த்திய குரோக்கோவினுடைய பெயர் பேரளவிற்கு அறிவியல் உலகில் பதியாமல் போய்விட்டது. குரோக்கோவினுடைய சாதனைகள் பலவற்றுக்கு முன்னோடிகளாக இருந்திருக்கின்றன. மிக எளிய குடும்பத்திலே பிறந்த அவர் ஒரு பொறியாளராக இருந்தவர். அதற்கு பிறகு தன்னுடைய கவனம் அனைத்தையும் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப விண்வெளி அறிவியலுக்கு அவர் மாற்றிக்கொண்டார். விண்வெளி அறிவியல் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் போற்றப்படுகிற ஒன்று. ஆனால் ஏறத்தாழ 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிறந்து 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே அதில் பல மைல்கல்களை அவர் தொட்டிருக்கிறார் என்பதுதான் பெரிய செய்தி. 1968 வரையில் ஏறத்தாழ 90 வயது இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். 1956 கூட குரோக்கோவினுடைய கண்டுபிடிப்புகள் அந்த விண்வெளி ஆய்வுக்கு உதவி இருக்கின்றன. 56 என்றால் ஏறத்தாழ அவருக்கு 75 வயதுக்கு மேல். 82, 83 வயது வரையில் சுறுசுறுப்பாக அவர் இருந்திருக்கிறார். தன்னுடைய வேலைகளை தான் பார்த்து கொள்வது என்கிற அளவில் கூட அல்ல, சுறுசுறுப்பாக இருந்திருக்கிறார். கடைசி ஒரு 5-6 ஆண்டுகள் மட்டும்தான் அவருடைய நடமாட்டம் குறைந்திருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் ஒரு ஆராய்ச்சியாளராக வாழ்ந்திருக்கிறார். அவ்வளவு பெரிய ஆய்வாளரை என்ன காரணத்தினாலோ மிகப்பெரிய அளவுக்கு நாம் அறிந்து கொள்ளாமலேயே இருக்கிறோம். குரோக்கோவினுடைய அந்த சாதனைகளை, த இட்டாலியன் ஸ்பேஸ் சயின்ஸ் சயின்டிஸ்ட் என்று சொல்லப்படுகிற அவருடைய சாதனைகள் இன்றைக்கும் பலவற்றுக்கும் முன்னோடியாக இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், மிக உயரத்தில் பறக்கிற விமானங்களுக்கான அந்த இன்ஜின் என்று சொல்கிற அந்த கருவிகள் இருக்கிறது, அவைகளையெல்லாம் வடிவமைத்ததில் அவருக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது. அதனை த லிக்விட் ப்ரொஃபெல்லர் என்று சொல்லப்படுகிற, அதனை ஒரு திரவத்தின் மூலமாக இயக்குகிற செய்திகளை எல்லாம் கண்டறிந்தவராக அவர் இருக்கிறார். அதனுடைய அழுத்தம் கூட கூட அந்த விமானங்கள் வெகு உயரத்திற்கு பறக்க முடியும் என்பதை அவர்தான் கண்டறிகிறார். அவருடைய கண்டுபிடிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்று பார்த்தால், விஞ்ஞானத்தில் வேறு வளர்ச்சிகளெல்லாம் வருவதற்கு முன்பே அதனை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே. 20ஆம் நூற்றாண்டினுடைய மத்தியிலே தான் அவையெல்லாம் மிக பெரிதாக பிற நாடுகளிலும் வந்து சேர்ந்திருக்கின்றன. 1932 ஆண்டே இட்டாலியன் ராக்கெட் சொசைட்டி என்கிற ஒன்றை அவர் நிறுவியிருக்கிறார். ஒப்பிட்டு பார்த்தால் ஜெர்மனியும் சோவியத்தும்
அமெரிக்காவும் கூட அதற்கு பின்னால் தான் வருகிறார்கள். 1960களின் இறுதியிலே தான் அமெரிக்கா நிலவை சென்றடைந்தது என்று படிக்கிறோம். அதற்கு முன்பு சோவியத், அதற்கு முன்பு ஜெர்மனி. ஆனால் ஜெர்மனி அந்த அளவுக்கு சொல்லப்படவில்லை. சோவியத்து தான் முதலாக ஸ்புட்னிக் 1 என்கிற அந்த ராக்கெட்டு தான் முதலில் பறந்ததாக இன்றைக்கும் எழுதப்படுகிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் முன்பாக எண்ணி பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது. 1932 இட்டாலியன் ராக்கெட் சொசைட்டி என்கிற ஒன்றை குரோக்கோ அங்கே நிறுவியிருக்கிறார். த யூனிவர்சிட்டி ஆஃப் ரோம், ரோமானிய பல்கலைக்கழகத்திலே அந்த விண்ணியல் துறையிலே பேராசிரியராக அவர் இருந்திருக்கிறார். ஒருவேளை சோவியத் அரசும் அமெரிக்க அரசும் காட்டிய அளவுக்கு ஆர்வத்தை அல்லது கொட்டிய அளவுக்கு பணத்தை இத்தாலிய அரசு காட்டவில்லையோ என்று தோன்றுகிறது. இத்தாலிய அரசு ஒரு பெரும் பணத்தை அந்த விண்ணியல் அறிவியலுக்காக செலவழிக்க முன்வந்திருக்குமானால் அல்லது மிக கூடுதலாக ஈடுபாட்டினை காட்டியிருக்குமானால் சோவியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் முன்பாகவே இத்தாலி அந்த விண்வெளி பயணத்தை தொடங்கியிருக்கக்கூடும். குரோக்கோவினுடைய சாதனைகளும் உலகறிந்ததாக ஆகியிருக்கக்கூடும். இன்றைக்கு அவை மங்கி இருந்தாலும் குரோக்கோவினுடைய தொடக்க நிலை ஆராய்ச்சிகளின் அடிப்படையிலே தான் அடுத்தடுத்த ஆய்வுகள் நிகழ்த்தப்பட்டன. அவர் முதலிலேயே சொன்னார், நிலவை தாண்டி செவ்வாய்க்கு பயணம் செய்வதும் வீனஸ் என்கிற வெள்ளிக்கு பயணம் செய்வதும் அவருடைய திட்டங்களில் ஒன்றாக இருந்தது. அதைத்தான் நான் முதலிலேயே குறிப்பிட்டேன். குரோக்கோஸ் கிராண்ட் டூர் என்பது அறிவியல் உலகில், அதுவும் குறிப்பாக விண் சார்ந்த அறிவியல் உலகில் ஒரு புகழ்பெற்ற தொடர். குரோக்கோ கிராண்ட் டூர் என்பது எப்படிப்பட்டதென்றால், பொதுவாக செவ்வாய்க்கு போய் வருகிற முயற்சிகள் 1950களிலே தொடங்குகிற போது 259 நாள்கள் ஆகும் என்று கணக்கிடப்பட்டது. போய் சேருவதற்கு 259, திரும்ப வருவதற்கு 259 என்று சொன்னால் அத்தனை நாட்களுக்கான எரிபொருள், அத்தனை நாட்களுக்கான பறக்கும் திறன், இவைகளை பற்றிய கவலை இருந்தது. ஆனால் குரோக்கோ வகுத்த திட்டம் பூமியிலிருந்து செவ்வாய்க்கும், செவ்வாயிலிருந்து வெள்ளிக்கும், வெள்ளியிலிருந்து மறுபடியும் பூமிக்கும் வருவதற்கு மொத்தம் 365 நாட்களில் வெறும் செவ்வாய்க்கு போய் வருவதற்கே 500 நாட்களுக்கு மேலாகும் என்று கணக்கிட்ட காலத்திற்கு முன்பு இங்கிருந்து செவ்வாய், செவ்வாயிலிருந்து வெள்ளி, வெள்ளியிலிருந்து மறுபடியும் இந்த பூமிக்கு வருவது என்பது சரியாக 365 நாட்கள். அதாவது ஒரு ஆண்டில் அக்டோபர் 26 புறப்பட்டால் அடுத்த அக்டோபர் 26 வந்து சேருவது என்பதாக அவர் ஒரு பெரிய திட்டம் வகுத்தார். அந்த திட்டத்திற்கு இத்தாலிய அரசு ஒரு பெரும் தொகையை செலவிட முன்வரவில்லை. ஒருவேளை அந்த முயற்சிகளை அந்த அரசு மேற்கொண்டிருக்குமானால் இன்றைக்கு உலகில் வேறு எந்த நாட்டை காட்டிலும் இத்தாலி முதல் நாடாக, குரோக்கோ முதல் விஞ்ஞானியாக அறியப்பட்டிருப்பார். சில நேரங்களில் விஞ்ஞான உலகிலும் கூட விளம்பரங்கள் தேவைப்படுகின்றனவோ என்பதுதான் குரோக்கோவினுடைய வரலாற்றை படிக்கிற போது நமக்கு தோன்றுகிற எண்ணமாக இருக்கிறது. ஒரு நாட்டின் அறிவியல் முன்னேற்றம் மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை வைத்துதான் அந்நாட்டின் பொருளாதாரம் அமைகிறது. அந்த வகையில் அறிவியலின் முன்னேற்றம் மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை பற்றி ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிறது ஹோலோபோர்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன். சரி, டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா என்ன? அதாவது டெலிகம்யூனிகேஷனையும் டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் சேர்த்து இருக்கிறது தான் அந்த டெலிபோர்ட்டேஷன். அந்த டெலிபோர்ட்டேஷனுடைய 3 டைமென்ஷனல் தான் ஹோலோபோர்ட்டேஷன். ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நம்ம நடைமுறையில் பார்த்திங்கன்னா டெலிஃபோனில் நிறைய பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் பேசுகிறோம், இல்லை வீடியோ சாட் மூலம் நிறைய பேர் ஒரே நேரத்தில் பேச முடியுது இல்லைங்களா? அந்த டெலிகான்ஃபரன்சிங் அண்டு வீடியோ சாட் அப்படிங்கிற 2 வகையான தொழில்நுட்பம் இருக்குல்ல. ஒருத்தரோட ஒரு 2 பேர்களுக்கு மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் கூடி பேசக்கூடிய வாய்ப்புக்கு நம்ம டெலிகான்ஃபரன்சிங் சொல்கிறோம். அதே மாதிரி அதை வீடியோ மூலம் அந்த மாதிரி சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு வீடியோ சாட்டுன்னு சொல்கிறோம்.
இந்த டெலிகான்ஃபரன்சிங் வீடியோ சாட் ரெண்டும் இணைஞ்சா என்னவோ அதுதான் ஹோலோபோர்டேஷன். ஆக தகவல்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்புவது டெலிபோர்டேஷன், அதை தகவல்களை 3 டைமென்ஷனலாக முப்பரிமாணமாக அனுப்புறதுக்கு ஹோலோபோர்டேஷன். நம்ம இந்த ஹோலோபோர்டேஷனுக்கு முன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஹோலோகிராம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹோலோகிராம்னா ஒரு பொருளையோ ஒரு நிறுவனத்தினுடைய பிராண்ட் நேமையோ அல்லது ஒரு டாக்குமெண்ட்டையோ பாதுகாப்பாக வச்சுக்கணும், போலி நிறுவனங்களிலிருந்து நம்மளை மாறுபடுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த ஒரு டாக்குமெண்ட்லேயோ அல்லது அந்த பிராண்ட் நேம்லேயோ நம்முடைய ஹோலோகிராம் ஸ்டிக்கரை 3 டைமென்ஷனல் ஸ்டிக்கரை ஒட்டுவோம். அதுக்குன்னு சில நிறுவனங்கள் இருக்குது, அந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கரை பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. உதாரணமாக நான் சென்னை யூனிவர்சிட்டியில் ஒரு படிப்பு படிக்கிறேன். அந்த கிராஜுவேஷனுக்கு வேண்டிய சர்டிஃபிகேட் வருது. அந்த சர்டிஃபிகேட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மூலம் தான் வந்திருக்கா அப்படின்னு தெரியறதுக்கு என்னென்னா அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய ஹோலோகிராம் அதில் பதிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் ஒரு நிறுவனத்தினுடைய பிராண்ட் நேம்லேயும் ஒரு பொருட்கள்லேயும் அந்த ஹோலோகிராமுடைய அடுத்த வளர்ச்சி தான் அது சொல்லாது. 3 டைமென்ஷனல் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா என்னென்னா யார் வேணாலும் எங்கே வேணாலும் நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இப்போ ஸ்கைப் மூலம் நம்ம பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம். நீங்கள் அந்த எண்டில் இருக்கீங்க, நான் எந்த எண்டில் இருக்கிறேன். உங்களோட சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலை என்னால் பார்க்க முடியும், என்னை சுற்றி இருக்கிற பின்னால் இருக்கிற சூழ்நிலை உங்களால் பார்க்க முடியும், நம்ம பேச முடியும், பார்க்க முடியும். இதனுடைய அடுத்த கட்டம் தான் இந்த ஹோலோபோர்டேஷன். அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் தஞ்சாவூரில் பெரிய கோவிலுடைய உச்சியில், கோபுரத்தின் உச்சியில் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், நான் சென்னையில் இங்கே கலைஞர் டிவியில் இருக்கிறேன். நான் இங்கே இருந்தாலும் என்னுடைய இமேஜை இங்கே இருக்கிற கேமராக்கள் பல கோணங்களில் என்னை பிடித்து அதை டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த டெலிபோர்ட்டேஷன் மூலம் தஞ்சாவூரில் இருக்கிற அந்த கோபுரத்திற்கு முன்னால் நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, கோபுரத்தின் உச்சியில் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் முன்னால் கொண்டு என்னை நிறுத்தம். ஆக நீங்கள் என்ன ஒரு 3 டைமென்ஷனலாக என்னை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி பார்க்க முடியும். என்ன ஒன்றே எனக்கு தொட்டு பேச முடியாது, என் மேலே இருக்கிற வாசனையை நுகர முடியாது. என்னோட பேச முடியும், என்னோட பார்க்க முடியும். ஆக ஒரு உருவத்தை அப்படியே அங்கே கொண்டு 3 டைமென்ஷனில் அவங்க முன்னால் நிறுத்துறது. எந்த நேரத்தில் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் நம்மளால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அது பேர் தான் இந்த ஹோலோபோர்டேஷன். இந்த ஹோலோபோர்டேஷன் இருக்கிறதுனால நம்மளால் நேரடியாக ஒருத்தரோட பேச முடியும். நம்ம இன்னும் சொல்ல போனால் அந்த ஃபேசிமில் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பிரதியே அங்கே இருக்கும். அதிசயமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. இது நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வேண்டிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த கேமரா இருக்கும். இந்த கேமரா மட்டும் கிடையாது, அந்த கேமரா ஒளி அமைப்பும் அங்கே சரியாக இருக்கணும். ஆக இந்த தொழில்நுட்பம் வர ஆரம்பிச்சதுன்னா மொபைல் ஃபோன் இருக்குமா அப்படின்னா சந்தேகம்தான். மொபைல் ஃபோனுடைய அடுத்த இலக்கு நோக்கி இந்த ஹோலோபோர்டேஷன் போகுதா அப்படின்னா ஆமான்னு கூட சொல்லலாம். இந்த ஹோலோபோர்டேஷனால் என்ன அனுகூலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. சின்ன பொருட்கள் தான். அதுலேயும் நம்ம இன்னொரு அடிஷ்னலாக ஒரு சாதனம் இருக்குது. அந்த ஒரு பேண்டு தலையை சுற்றி வச்சுருக்கோம், கண் முன்னால் இருக்கக்கூடிய அந்த கேமராவோட இருக்கும். அதையும் நினச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். அது ஒரு மேஜிக் வேர்ல்டு மாதிரி வச்சுங்களேன். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஒருத்தரோட நேருக்கு நேர் பேசுகிற போல் ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். ஆனால் அவர் வேறு இடத்துல தான் இருப்பார், உங்களோட பேச முடியும். இந்த தொழில்நுட்பம் ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு இந்த கேமராக்கள் அது சுற்றி இருக்கின்ற இந்த ஒளி அமைப்பும் கூடிய விரைவிலே பல பரிமாணங்களை கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த தொழில்நுட்பத்தை ரொம்ப ஆவலோடு விஞ்ஞானிகள்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. மேலும் அது வளரும்னா. நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக அமையும். சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பேச வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். கடந்த சில வாரங்களாக நம்முடைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிற காரணிகளை பற்றி
நான் விவாதித்திருக்கிறேன். ஆனால் தற்சமயம் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், அதிலும் குறிப்பாக இன்றைக்கி சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்தகைய காரணிகள் வரிசையில் இன்னொரு காரணியும் இணைந்திருக்கிறது. அதை தற்சமயம் ஊடகத்திலெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அது என்னவென்று பார்க்கிற பொழுது, இந்த மருத்துவ கழிவுகள், இந்த மருத்துவ கழிவுகள் எந்த அளவிற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அது ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு வித்திடுவதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பல இடங்களில், பல நாடுகளில், அதிலும் குறிப்பாக இந்தியாவில் இத்தகைய பிரச்சனைகள் தலைதூக்கி கொண்டிருக்கிறது என்பதும் இப்பொழுது நமக்கு வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த மருத்துவ கழிவுகள் அதனால் எத்தகைய பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தால் கூட, அவற்றை ஒரு இடத்தில் கொண்டு அப்படியே போட்டு விடுகிற முறைதான் இன்றைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக ஆகிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மருத்துவ கழிவுகள் அது மருத்துவ தொழிற்சாலைகளிலிருந்து வரலாம், அல்லது மருத்துவமனைகளிலிருந்து உருவாக்கப்படலாம். இதெல்லாம் இருந்தால் கூட அதை ஒரு இடத்தில் எடுத்துக்கொண்டு அது அப்படியே போட்டு விடுகிற ஒரு முறைதான் இன்றைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இது நமது நாட்டு மட்டுமல்ல, பல மேலை நாடுகளில், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சில வளர்ந்த நாடுகளிலே இந்த பிரச்சனை ஒரு சவாலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தளவில் மருத்துவத்துறையில் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மருந்து தயாரிக்கிற, உற்பத்தி செய்கிற அந்த தொழிற்சாலைகள் இன்றைக்கு அதிகமாகவே ஆகிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட உலகத்தில் நாம் 3வது இடத்தில் இருக்கிறோம். மருந்துகள் தயாரிக்கின்ற நிலையங்கள் இந்தியாவில் அதிகமாகவே இருக்கிறது. அதனால்தான் அது 3வது இடத்தில் இருக்கிறோம். அது மாதிரி மருந்து தயாரிப்பதன் மூலம் அதை ஒட்டியுள்ள சூழல்களில் வைத்து பார்க்கிற பொழுது பொருள் ஈட்டுகிற வகையில் நாம் 14வது இடத்தில் இருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 4.5 பில்லியன் டாலர் அளவிற்கு நம் நாட்டினுடைய வருமானம் மருந்து உற்பத்தி செய்வதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் இத்தகைய அந்த வளர்ச்சிகள், அதிலிருந்து வருகிற அந்த கழிவுகள் எந்த அளவிற்கு நமக்கு எதிராக உருவாகி வருகிறது, எந்த அளவிற்கு நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு சவாலாக இருக்கிறது. ஏன் இந்த பிரச்சனை ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, அந்த மருத்துவ கழிவுகளிலிருந்து பல அதிகமான நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள் உருவாக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு பல வகையான மருந்துகளை நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி பல வகையான மருத்துவமனைகள் இருந்து வெளியேறுகிற பொருள்களும் இன்றைக்கு நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஏனென்றால் ஆன்டி கேன்சர் என்று சொல்லப்படுகிற அதற்கு தரப்படக்கூடிய மருந்துகள், அது மாதிரி நம்ம நாட்டில் எடுத்துக்கொண்டால் பல வகையான நோய்களுக்கு உள்ள தீர்வாக கிடைக்கக்கூடிய அந்த மருந்துகள் உற்பத்தியில் நாம் முற்பட்டால் கூட, ஆனால் அந்த தொழிற்சாலையிலிருந்து வருகிற கழிவுகள் அதனுடைய மேலாண்மை இன்மையால் இன்றைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இதில் உள்ள குணாதிசயம் என்னவென்று பார்க்கிற பொழுது, இந்த மருத்துவ கழிவுகளிலிருந்து வருகிற அந்த நச்சுப் பொருள்கள் எளிதாக உணவு சுழற்சி முறையில் தங்களை உள்புகழ்த்தி அது ஒன்றை ஒன்று சார்ந்து அதனுடைய நச்சுத்தன்மை, அதனுடைய சதவிகிதம் அதிகரிக்க
அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதோடு இல்லாமல் நமக்கும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்குமே ஒரு பெரிய இன்னலை தந்து கொண்டிருக்கிறது என்பது இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வேஸ்ட் என்று சொல்கிறோம், மின் கழிவு என்று சொல்கிறோம், முனிசிபல் வேஸ்ட் என்று சொல்கிறோம், அல்லது டொமஸ்டிக் வேஸ்ட் என்று சொல்கிறோம். ஏன்னா வீடுகளிலிருந்து வருகிற கழிவுகள் இதையெல்லாம் இன்றைக்கு எத்தகைய மாற்றத்தை தந்திருக்கிறது என்பது நான் பல முறை குறிப்பிட்டிருக்கிறேன். எப்படி நம்முடைய நீர்நிலைகள், வானமண்டலங்கள் அல்லது நம்முடைய வாழிடங்கள் எந்த அளவிற்கு பாழ்பட்டிருக்கிறது என்பது இப்பொழுது நமக்கு தெளிவாகவே தெரிகிறது. அதன் இன்னொரு காரணியாகத்தான் இன்றைக்கு இந்த மருத்துவ கழிவுகள் உருவாக்கி கொண்டு நம்முடைய சுற்றுச்சூழலை பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது. இதனுடைய விளைவை பற்றி நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொன்னாலே உங்களுக்கு புரியும். உதாரணமாக பல இடங்களில் இறந்து கிடக்கிற விலங்குகளை உண்கிற பறவை இனங்கள் இன்றைக்கு அழிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் இருக்கிறோம். ஏன் அதை வல்ச்சர் என்று சொல்கிறோமே, அந்த விலங்கு இனங்கள் கிட்டத்தட்ட அழிந்து விட்டதாகவே சொல்லப்படுகிறது. ஏன் அந்த அழிந்து விட்டது என்று பார்க்கிற பொழுது டைக்ளோரோஃப் என்று சொல்லப்படுகிற ஒரு அந்த மருந்து, அந்த மாத்திரை, அதை உண்கிற மற்ற விலங்குகள், அதனால் அத்தகைய இறந்து போன விலங்குகளை சாப்பிடுகிற இந்த வல்ச்சர் என்ற அந்த பறவை இன்றைக்கு அழிந்து விட்டது என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், எந்த அளவிற்கு இந்த மருத்துவ கழிவு நம்முடைய உணர்வு சுழற்சி முறையில் இணைந்து அதை உண்கிற பொழுது இந்த பறவை இனங்கள் இறந்து விட்டது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அழிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சூழல் உருவாக்கி கொண்டு வருகிற அந்த சூழ்நிலையில் நம்முடைய மருத்துவ கழிவை முறைப்படுத்துகிற, அதை மேன்மைப்படுத்துகிற அளவிற்கு இன்றைக்கி சட்டம் இயற்றப்படுவதோடு இல்லாமல் இதை எப்படி மேலாண்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வு அந்த மருத்துவ கழிவை உருவாக்குகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தம் மருந்து தயாரித்தவுடன் தன்னுடைய வேலை முடிந்துவிட்டது, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தந்துவிட்டோம் என்று மகிழ்ச்சி அடைவதை விட, இந்த கழிவுகளால் ஏற்படுகிற அந்த பிரச்சனைகள் எந்த அளவிற்கு நமக்கு பெரிய கொடுமையாக இருக்கப் போகிறது என்பதை, அதுவும் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய கொடுமையாக இருக்கப் போகிறது, பல நோய்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கப் போகிறது என்பதை உணர்கிற பொழுது நிச்சயமாக இந்த மருத்துவ கழிவுகளை மேலாண்மை செய்யக்கூடிய அந்த உணர்வை, அந்த உத்தியை இந்த தொழிற்சாலைகள் உருவாக்க கொள்ள வேண்டும். அதுபோன்று தான் இந்த மருத்துவமனைகளும் தங்களுடைய மருத்துவமனைகளிலிருந்து வெளியேறுகிற இந்த மருத்துவ கழிவுகளை மேலாண்மை செய்து அதை சரியான முறையில் கையாளுகிற அந்த உத்தியை இப்பொழுதே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருபுறம் பார்க்கிற பொழுது இது இப்போது புதிதாக உருவாயிருக்கிற அந்த பிரச்சனை பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையாக மாறுவதற்கு முன் இவற்றை மேலாண்மைப்படுத்துகிற அந்த முறையை, அந்த பழக்கத்தை, அந்த ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிற பொழுது நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த மருத்துவ கழிவு என்பது எளிதாக, மற்ற கழிவை விட இந்த மருத்துவ கழிவு எளிதாக மேன்மைப்படுத்திவிடலாம். ஆனால் அதற்கு சரியான உத்தியை, ஏனால் ஏற்கனவே அதற்கு அதை கையாளக்கூடிய தொழில்நுட்பங்கள் நம்முடைய இருக்கிறது. அதனால் அதை சரியான முறையில் பயன்படுத்தி இந்த மருத்துவ கழிவுகளால் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு எத்தகைய பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சில மாற்றங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த அழிவு பாதைக்கு வித்திடும் என்பது நாம் உணர்கிற பொழுது நிச்சயமாக எப்படி வீடுகளிலிருந்து வருகிற கழிவை எப்படி மேன்மைப்படுத்த வேண்டுமோ,
மேலாண்மைப்படுத்த வேண்டுமோ அதுபோன்று மின் கழிவுகளை எந்த அளவிற்கு இப்பொழுது நாம் சரியாக கவனமாக கையாள வேண்டும் என்ற உத்தீர்ப்பு தரப்பட்டிருக்கிறதோ அதுபோன்றுதான் இந்த மருத்துவ கழிவுகளையும் நாம் சரியான முறையில் சரியான விகிதத்தில் அதை மேலாண்மைப்படுத்துகிற பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாத்து கொள்ளலாம். இல்லை என்றால் இது ஒரு பெரிய காரணியாக உருவாகி ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையாக மாறி நம்முடைய மக்களுக்கும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் ஒரு பெரிய இன்னலை தரும் என்பதை உணர்கிற பொழுது இந்த மருத்துவ கழிவை மேலாண்மைப்படுத்துகிற முயற்சியில் அனைவருமே ஈடுபடுகிற பொழுது நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாத்து கொள்ளலாம்.